Hello guys, welcome to our YouTube channel. Direct intro கொடு. அதாவது ஜீவா நடித்த நிதிஷ் சகாதேவி இயக்கிய தலைவர் தம்பி தலைமை படத்தை பற்றி கலந்துரையாட போகிறோம் இன்னைக்கு. உங்களுக்கு பிடிச்சதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பிடிச்சது என்னது மியூசிக் நல்லா இருந்துச்சு. அப்புறம் லேக் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்ல போனால் சீக்கிரமாக போயிடுச்சு. ஸ்மூத்தாக தான் கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் எப்போ ரிலீஸ் ஆச்சு? பொங்கல் ரிலீஸ். ஆனால் இப்போ தான் போர் அடிக்கின்னு போய் பார்த்தோம். ஓகே, டைம் பாஸுக்கு பார்க்கலாம். ஓடிட்டே இருந்திருக்கலாம். எனக்கு ஒன்னே ஒன்று தண்ணி கேன் உடைச்சு வர்றப்ப ஸ்பாயிலர் அலாட்டு தண்ணிக்கு தெரியாது பொன வீடு கல்யாண வீடுன்ற மாதிரி போட்டாப்பா இருந்துச்சு. அது ஒண்ணுதே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது படத்துல. ஒரு ஒண்ணுமே எனக்கு புரியல அதுல. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க. அதாவது என்ன சொல்றது உங்கள்கிட்ட? எப்படின்னா தமிழ் நடிகர்களா சேர்ந்து ஒரு மலையாளம் ஜானர் படம் பண்ண மாதிரியான ஒரு படம். ஒரு கலக்கி கொடூர்மான்றதை விட ஒரு லீனியரா நகர்த்தி கொண்டு ஃபோர் ஷேடோ வச்சு அந்த மாதிரி கொண்டு வந்த மாதிரி ஒரு மலையாள சாயல் உள்ள மலையாள ஆக்டர்ஸையும் கலந்து கொண்டு அதனால நல்லா இருக்குன்றீங்க. நல்ல இருக்க விஷயத்த சொல்லுங்க. மலையாள படம் பார்த்து மானியான ஒரு ஃபீலிங். பிடிச்ச விஷயம் என்னன்னா மியூசிக். உண்மையிலே மியூசிக் தான். மியூசிக் ஆல்ரெடி ஆலப்புழா ஜிம்கானா, அப்புறம் கல்லுமாலா பட மியூசிக் டைரக்டர் கிட்ட வைங்களா மைக்க. அவ்வளோதான். ஃபோர் ஷேடோ யூஸ் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏனி ஸ்டார்டிங்ல அந்த ஏனி, கடைசியில அந்த ஏனி, தண்ணி டேங்க் சோப்பு நிறையோட வரும். அதுல ஒரு நல்ல ஃபோர் ஷேடோ. ஒரு லீனியரான ஒரு படங்கள். ஃபீல் குட் ட்ராமா. பேசுற நீ பேசுற. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒன்றும் பெருசா அவ்வளோக்கா ஒன்றும் பிடிக்காமலாம் இல்லை. ஓகே 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 எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுல எனக்கு படத்துல பிடிச்சிருந்தா பொண்ணு தான், கல்யாண பொண்ணு தான். படத்தை ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தூங்கிட்டேன். கொஞ்சம் கண்டென்ட் மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிடிச்சது என்ன? அது பிடிச்சது தான் செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போச்சு. அப்புறம் அந்த 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 படத்துல வர்ற மாப்பிள்ளை கேரக்டரோட ஃபேமிலி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவங்க மாப்பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு ரொம்ப டம்மியா காமிச்சிட்டு ஸ்பாயிலர் அலர்ட் தான். கடைசியில கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர். அது ஒரு அளவு ஓகே. மற்றபடி தேடணும். எனக்கு பிடிச்சது என்னன்னா ஹீரோயின் பேரு. நீ மூடு. பிடிச்சது என்னன்னா ஹீரோயின். மியூசிக் நல்லா இருந்துச்சு. தலைவர் தம்பி தலைமையில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலெலாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் போனோம் படத்துக்கு. போனதில் பார்த்தா இவங்க கொடுத்த ஹைப்புக்கு இல்லை, பட் ஃபன் இருந்துச்சு. ஆனால் கொடுத்த ஹைப்புக்கு இல்லை. கேஸ்டிங் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இவங்களை வச்சு இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். முதல்ல சொன்னதையும் இல்லை. எந்த ஒரு கேரக்டருமே அந்த கேரக்டருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. குறிப்பா அந்த தவிடு அவர் உள்ள வரப்பே எனக்கு அது ஒரு இதே வரமாட்டேங்குது. ஒரு வில்லே இவர் வந்து கெட்டது பண்ண போறாரு, ஒரு இவரான ஒரு வில்லன்ல இல்ல, உங்க சொந்தக்காரன் ஒரு ஃபீல் அவர் பார்த்தா வரல. டாக்ஸிக் அந்த இதே எனக்கு வரல. அவர் ஏதோ ஒரு காமெடி பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா
அவர் பண்ணது ஓகே, அவர் அது பண்ணது செட் ஆகும். அந்த இப்ப நீங்க வந்து மலையாள சினிமாவையும் தமிழ் சினிமாவையும் கிளாஸ் விட்டு பாக்குறீங்களா? எல்லாரும் கம்பேர் பண்றப்ப நான் சொல்றேன் மலையாள சினிமா அது வாட்டுக்கு ஒரு ஃப்ளோல போயிடும். அவங்க சொன்னா விட்டுருவேன், நீங்க சொன்னா கேட்பேன். இதுல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு புல் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப தள்ளுற மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ்ல எப்படி முடிக்கணும்னு தெரியாம முடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல அந்த மேக்கப் எல்லாமே ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. தண்ணிக்கான் சாயுது எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் சாம்பல் ட்ரெண்டு அப்படியே தான் இருந்துச்சு எனக்கு. சத்தியில கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. ஆர்ட் டைரக்ஷன் சுமாராக இருக்கிறது, ரொம்ப சுமாராக இருந்தது. அதாவது கிராஃப்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்க்ரீன் பிளே கிராஃப்னு சொல்லுவாங்க. அந்த கிராஃபை வந்து ஒர்க் பண்ணாம எனக்கு ஒரே லீனியர் அந்த லைன் அப்படியே இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம டே டு டே லைஃப்ல பாத்துக்கிட்டு இருக்க ஒரு அதுல ஆர்டிபிஷியலா ஒரு பக்கத்து வீட்டு சண்டை எப்படி நடக்குமோ அதை பார்த்து ஒரு நிதிஷ் சகாதேவ் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்து படம் ஃபிலிமி வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா அதுல வந்து சில ஃபிலிமின்றது மலையாள படம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதே மாதிரி ரியாலிட்டி பக்கத்தை பேசியிருப்பாங்க. ஆனா சில கிராஃப்ஸ் இருக்கும், அதுல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதுல என்னன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரே லைன் மாதிரி போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் வந்து கிராஃப் இல்லாத மாதிரி இருந்ததோ அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுங்கிறத விட ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சாலும் அந்த சீன் எனக்கு இந்த ஏத்தி ஹைப்பை கொடுக்கலையோங்கிற மாதிரியான இது இருந்துச்சு, சூழல் இருந்துச்சு. மலையாள சினிமாலேருந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு இயக்குனர் வர்றாருன்னா அவர் எவ்வளோ தன்னை புஷ் பண்ணி வேண்டிக்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ ஒரு கமர்ஷியல் படத்துக்காக டியூரேஷனும் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் தருது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போய் படமே முடிஞ்சதே தெரியும். எவ்வளோ நேரம் படம்? 1 மணி நேரம் 53 நிமிஷம். 1 மணி நேரம் 53 நிமிஷம். விளம்பரம் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. கேரக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா மலையாள சாயல்ல எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அது வந்து தமிழ் சாயல்ல ஒட்டலையோ அப்படி. அந்த மலையாள கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வந்த அந்த கேரக்டர்ஸ் மீன்ஸ் ஆக்டர்ஸ் எடுத்துட்டு வந்தவங்க நம்மளோட தமிழ் படமா மலையாளம் நம்ம ஒரு பேசிஸ்ல போய் உட்காருவோம்ல, இது ஒரு மலையாள படம் அப்படின்னு போய் உட்காரும் போது கல்லு வெடி வைப்பவர்கள் கையெறி குண்டுகளை வீசுது. இது வந்து ஒரு தமிழ் படம் இல்ல இது ஒரு மலையாள படம் போய் உட்காரும் போது பேரியர்னு சொல்ல, ஆனா அது தெரியும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது வேண்டிய. ஏன்னா இப்ப சூக்ஷ்ம தரிசனி போய் பாக்குறோம்னா அந்த படம் வந்து ஸ்டேஜிங் ஃபுல் அண்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஸ்டேஜிங் பண்ணுவாங்கன்ற இது இருக்கும். அது லேக்னு சொல்ல முடியாது, என்ன சொல்றது ஸ்லோபன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி சொல்லணுன்ற பட்சத்துல அது நம்ம செட் ஆயிருப்போம். ஆனா இது தமிழ் படம்ன்ற ஒரு இதுல பொங்கல் வின்னர்னு சொல்லி போய் பார்த்த படம் தமிழும் இல்லாத மலையாளம் இல்லாத இடைப்பட்ட இது இருந்துச்சோ. கேரக்டர்ஸ் எனக்கு மலையாளத்துல இருந்து வந்து கேரக்டர்ஸ் எனக்கு ஒட்டலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஜீவாவோட மேனரிசமும் அந்த இளவரசு சார் தம்பி ரமையா சார்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு வந்த கேரக்டரைசேஷனும் கேரளால வந்து ஆக்டர்ஸ் பண்ணதும் எனக்கு வந்து ஒட்டலையான்னு தோணும். ஒரு ரூட்டடான புரியுது. அந்த கதையே வந்து என்னன்னா ஒரு 2 வீடு ஒரு கிராமத்தை பத்தினது. ஸோ ரூட்டடுன்ற பட்சத்துல என்ன சொல்ற மலையாள கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வரும்போது அவங்க பேசுற பாணியும் அவங்க பேசுற அந்த லாங்குவேஜும் நமக்கு எடுப்படலையோ அப்படின்ற மாதிரியான ஃபீலிங். ஏன்னா ஜீவாவை நம்ம இத்தனை வருஷம் பார்த்துருப்போம், தம்பி ரமையா சார், இளவரசு சார் வந்து இந்த படத்துல எப்பயும் போல அதே டோன்ல தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட இவங்களெல்லாம் பார்த்துட்டு உடனே சாயல் மாறுறப்ப நம்மளுக்கு வந்து அதை அடாப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி. அதாவது நீங்க வந்து பொங்கல் வின்னர்லாம் சொல்லு நீ சொல்லு. அதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சமாச்சும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சோட தான் போனோம். இப்போ போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கமாண்டா இருங்க ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க. படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேனே. பொங்கலின் வின்னர் எப்படி இருக்கும்? நல்ல வசூல் பண்ணும், படம் வசூல் பண்ணுச்சு. என்ன சொல்றது, போய் பார்த்தோன்னே அந்த ஃபீல் இருந்துச்சா? பொங்கலுக்கு மட்டும் இல்லை, வேற எதுலையாவது இது வின்னர் ஆயிருக்குமா? தெரியாது. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸை தாண்டி அது மேனிகுலேட் பண்ணுது மக்களையே. காலையில் நம்மள்ட்ட ஒரு நேரில் பார்த்து சொன்னியா, கிளைமேக்ஸ்ல ஒன்று சொல்றாங்க அது அப்படி இருக்குன்னியா. நான் கிளைமேக்ஸ்ல வெறி குண்டு பார்த்துட்டு இருக்கேன், எங்கடா அந்த சீனை காணாமல் கடைசி எனக்கு வரவே இல்லை. நான் பார்த்து எதுவும் கட் பண்ணிட்டீங்களா நினைக்கிறேன். எனக்கு என்னமோ ஹைப் இல்லாம பார்த்துருந்தா படம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஹைப் இல்லாம
டே டு லைஃப்ல பாக்குற அந்த ஆ. யதார்த்தமான விஷயங்கள் ஆக்சுவலாவே பார்க்கறதுனால நமக்கு நடக்கக்கூடிய பிடிக்கும். விஷயங்கள். இல்ல இது என்னால ஏத்துக்க முடியல. உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, இருக்காங்க அப்புறம் என்ன? வந்திருக்கு அதே மாதிரி எங்க வீட்டு பக்கத்துலயே அப்புறம் இருக்காங்க. என்னடா யதார்த்தம் இல்லைன்ற? ஆனா இந்த அளவுக்கு சண்டை வராது. ஏன்னா தமிழ் சினிமா வந்து நம்மளோட யதார்த்தத்தை கத்துக் கொடுக்குறன்ற பட்சத்துல கமர்ஷியல் அடிச்சு நகர்த்திட்டு தான் இருப்பாங்க. நீ மலையாள படம் பாக்குறப்ப அதுல இருக்க யதார்த்தமும் நம்மளோட யதார்த்தமும் ஒன்னாயிருமா? இல்ல. ஆகாது. அதான் நான் சொல்ல வரேன். மலையாளத்துல எதார்த்தம் நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அந்த இல்ல, தமிழ் சினிமாவோட தனி யதார்த்தங்கள் யதார்த்தம் இருக்கும் சொல்ல வரேன். தமிழ் சினிமாவோட யதார்த்தம் சொல்றப்ப எந்த வகையில யதார்த்தங்கிறது கொட்டுக்காளி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொட்டுக்காளியே இல்ல கடைசி விவசாயம் தான் சொல்லுவேன். ம். முழுமையான யதார்த்தமான படங்கிறது நான் அதை சொல்றேன். க்ரூ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. ஆனால் அது பத்தலையோ போதாக்குறையாக இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடு ஆர்டிஸ்ட்டு, அந்த மாப்பிள்ளையோட ஃபேமிலிஸ் சொன்ன மாதிரி அந்த மாப்பிள்ளை நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் மற்ற கேரக்டர்ஸ், அந்த தாத்தாக்கள், பாட்டிக்கள், பைத்தியம் சூப்பரா பண்ணிருந்துச்சு. பைத்தியம் நல்லா பண்ணியிருந்தாரு. அவரை வச்சு சொன்ன அந்த மெசேஜ் அது நல்லா இருந்துச்சு. ஊரே அது பைத்தியம். பொதுவான உண்மை. இது எல்லாத்தையுமே அந்த திலக் நான் பார்த்திருக்கேன். அப்புறம் அந்த இல்ல. ஷர்ட்டை கவனிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து வெள்ளை சட்டைகள், வெள்ளை சட்டையா இருக்கும். சட்டைகள். வெள்ளை சட்டையா இருக்கும். அதுல வந்து என்னன்னா கடைசியில போகும்போது அந்த அழுக்கு கரை விடுந்த கரங்கள்ன்ற மாதிரியான ஒரு அழுக்கு இருக்கதான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது என்னன்னா எந்த மாதிரினா இது வந்து அரசியல்வாதி மட்டும்தான் இந்த ஊரை எடுத்துட்டு போகணும் நல்லது பண்ணணுன்றதை விட நம்மளும் எவால்வ் ஆகணுங்கிறதான். அரசியல் மட்டுமே வந்து அரசியல்வாதிகளை மட்டுமே குறை சொல்றதை தாண்டி குப்பை தொட்டி வச்சாங்கன்னா குப்பையை அதில் தான் போடணும். அது கீழே மலிய கீழே ஓடக்கூடாதுங்கிறதான சூழலையும் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. தண்ணீர் பஞ்சத்தை பத்தி பேசிக்கிட்டாங்க. தண்ணீர் பஞ்சத்தை பற்றி பேசியிருந்தாங்க. ஆமாமா, தண்ணீர் பஞ்சத்தை பத்தி பேசியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹேண்ட்ஹெல்டு நிறைய போயிருந்தாங்க. நிறைய இடத்துல சினிமாட்டோகிராஃபினோட ஃபோக்கஸ் தெரிஞ்சிருந்துச்சு. ஃபோக்கஸ் எங்கடா ஃபோக்கஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். சரி, மலையாளி டைரக்டர், மலையாளிஸ் எல்லாருமே மோஸ்ட்லி அந்த அவங்க ஃபார்ம் ஆஃப் அந்த ஃபங்கியான ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கேமரா ஆங்கிள் பறக்க விட்டுருப்பாங்க அந்த மாதிரி நினைச்சு போனா பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஒரு 2 இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்கன்றது எனக்கு என்னன்னா, நம்ம அந்த கேரக்டர்ஸ் ஏணியை போடுவாங்க தெரியுமா, ஸ்டார்டிங் அந்த பைத்தியத்துக்கு போடுறது, அப்பயும் அந்த கன்னை மாத்தி சுடுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே யூஸ்வல் கேமரா. அந்த யூஸ்வல் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, ஏன் ஹேண்ட்ஹெல்ட்லயே முழுக்க போயிருப்பாங்கன்னு தோணுதுன்னா, நம்ம அந்த கதைக்குள்ள உள்ள போகணுன்றதுக்காக அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்களோ, அந்த ஹேண்ட்ஹெல்ட நம்ம அந்த கதையோடவோ இல்ல கதை களத்துல நம்ம இருக்கணும்ன்ற ஃபீலுக்காகவே அந்த ஹேண்ட்ஹெல்ட யூஸ் பண்ணிருக்காங்களோன்னு தோணுச்சு. ஆனா அது போகல. ஆனா இளவரசு சார் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இளவரசு சாரோட ஆக்டிங் இதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த யதார்த்தமா பேசுறது, தம்பிராமையாவுக்கும் அவருக்கும் இருக்க அந்த டிபேட்டு, இந்த சண்டை, ஈகோ கிளாஷ் எல்லாம் வந்து என்ன மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. ஆனா கூட இருக்க அந்த மலையாளி ஆக்டர்ஸ் வந்து என்னால ஈஸியா தமிழ்ல அடாப்ட் பண்ணிக்க முடியலங்கிறது மட்டும்தான் உள்ள நான் போகிறதுக்கு தடுத்துச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு. இளவரசு சாரு, தம்பிராமையா சார், அவங்க 2 பேரும் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்கு இடையில இவங்க எல்லாமே மாட்டிக்கிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. அந்த மாதிரியான ஃபீலும் கொடுத்துச்சு. என்னன்னா அவங்க கேரக்டர்ஸ் வந்து ஜெல்லாகலையே நம்மளோட நம்ம ஆக்டர்ஸோட ஜெல்லாகலையோ. இப்ப ஜீவாவோட கேரக்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஜீவாவை எப்படி நம்ம பார்த்துருப்போம், ஒரு எஸ்எம்எஸோ இல்ல இந்த மாதிரி படம் ஒரு அதே மாதிரி தான், அதே டோன்ல தான் இருந்துச்சுன்றாலுமே ஜீவா எப்பயுமே பாக்குற மாதிரி இருந்தாலுமே மலையாள ஆக்டர்ஸ் அவங்க கூட வச்சு யதார்த்தமா பார்க்க முடியல. இந்த ஸ்கிரீன் பிளே படி சொல்றேன். நம்ம மலையாள ஆக்டர்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம நிறைய படம் பார்த்திருப்போம். நிறைய டொவினோ தாமஸ் பார்த்திருப்போம், மாரிட்டு படத்துல பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே படி வந்து கேரக்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஜெல்லாகலையோ நம்மளோட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாலிடிக்ஸை சரியா அவங்க ஹேண்டில் பண்ணி எனக்கு தோணுது. மலையாள சினிமாவோட காசு வாங்கியிருந்தா கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பான். பாலிடிக்ஸை தான் ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு 2 பேரோட ஈகோ கிளாஸ்ல பாதிக்கப்படுறது எந்த மாதிரியான ஆக்சுவலா நான் பாலிடிக்ஸ் அந்த இடத்துல பார்க்கல. தமிழ் பாலிடிக்ஸோ இல்ல மலையாளி பாலிடிக்ஸோ எதுவுமே நான் பார்க்கல. ஜீவா வந்து இடையில இருக்கிற ஒரு ஆள், அவ்வளவுதான். ஆளோட வழியில தான் நம்ம பாலிடிக்ஸ் இருக்குன்னு நினைப்போமே தவிர, ஏன்னா ஒரு பாலிடிக்ஸ் சம்பந்தமான ஒரு எலெக்ஷனோ இல்ல ஒரு அவங்களுக்குள்ள இருக்க கிளாஸோ இல்லை தலைவர் கூப்பிட்டு தம்பி அந்த இதை பண்ணிடுற அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் என்ன சொல்கிறது, சாதாரண ஒரு ஆள் இடையில இருக்கவன் 2 வீட்டுக்கும் பொதுவானவன் இருக்கிற பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ரோல் கொடுக்கணுமேங்கிறக்காண்டி மேபி அந்த அரசியல் இது கொடுத்துருக்கலாம். ஆனால்
அரசியல் பேஸ்டா மேக்ஸிமம் இல்ல. அரசியல் சொல்ற படம் கிடையாது அது. அரசியல் சொல்றது இல்ல. அதுபடி அந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆளு. பொலிட்டிக்கல் தான் தேவையில்லைன்னு சொல்றேன். அது நம்ம கூட ஒட்டாகவே இல்லை. நம்ம கூட அப்படி ஒரு கேரக்டர் நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, பார்த்துருக்கோம் அந்த மாதிரி scene நடக்கவே நடக்காது. எது? அந்த பாலிடிக்ஸ் சம்பந்தமான சீன் நடக்கவே நடக்காது நம்ம வாழ்க்கையில. எந்த மாதிரிடா? எந்த ஒரு அரசியல் வந்து நம்ம வீட்ல இருந்து இவ்வளவு வேலை பண்ண போறாரு, அதான் நான் சொல்றேன். அது நடக்காத ஒரு விஷயம் தானே. அதான்டா சொல்றான். என்னன்னா இப்போ அது politics- அந்த பொலிட்டிஷியன்ங்கற இது யூஸ் பண்ணிருக்காரு அவரு. மத்தபடி அந்த பாத்தீங்கன்னா கவர் தான் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச- ஒரு இதே பண்ணுது, தள்ளவே செய்யுது நம்மள, அந்த யதார்த்தத்துல தள்ளவே செய்யுது. அது இல்லாம அது ஒரு கண்டிப்பா ஒரு பொதுவான ஆள் இருப்பாரு. எந்த ஒரு நல்லது கெட்டதுலயுமே ஒரு பொதுவான ஆள் பொதுவான இருப்பாரு. ஆளு இருப்பாரு. அப்படி வச்சிருந்தா அந்த படம் எனக்கு ரொம்ப சிங்க் ஆயிருந்திருக்கும். பொதுவான நீயே அதை அனுபவிச்சிருப்ப, நீங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. 2 பேர் சண்டைக்கு நடுவுல நம்ம மாட்டிட்டு முழிச்சிருப்போம். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம கூட சிங்க் ஆயிருக்கும். ஜீவா கேரக்டர் நம்ம கூட சிங்க் ஆயிருக்கும். நம்ம கூட சிங்க் ஆகாத காரணம் இந்த பாலிடிக்ஸ் தான். எனக்கு வந்து பாலிடிக்ஸ்ங்கிறது நீ வந்து சொல்றது பெரிய அளவுல சொல்ற. அந்த பாலிட்டிக்ஸ் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்காருன்றனால எனக்கு அந்த யதார்த்தத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. மண்டேலாவில் வர்ற 2 பேரும் பஞ்சாயத்து தலைவருக்கு போட்டிடுறவங்க தான். இதுல வந்து நீ நினைக்கிற மாதிரி பெரிய அரசியல்வாதி பிம்பத்தோட வரல இவரு. ஒரு சாதாரண பஞ்சாயத்து போர்டு தலைவரா வந்தப்போ எனக்கு வந்து அது அண்ணன் தங்கச்சி கவுன்சிலர் கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. இப்போ ஹீரோயின் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அண்ணன் வந்து மோதிரம் கொடுக்குற அளவுக்கு இருக்கும்போது அந்த கல்யாணத்துல வந்து அவங்க 2 பேர் தான் ஒரு பாண்ட். அந்த பாண்டு தான் லோக்கல்ல இருக்கிற அண்ணன்களின் பாண்ட். அண்ணன் தங்கச்சி லவ். இப்போ இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீ நல்லா கவனிச்சீங்கன்னா ஜென்சன் அண்ணா பண்ண கேரக்டரும் ஜீவாவோட கேரக்டருமே முழுமையான அன்புள்ளவங்க எல்லாம் கிடையாது. அந்த ஓட்டை எடுக்கணும்ன்ற ஒரு பக்கமான இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன சண்டையோ அதே மாதிரி ஜென்சனுக்கும் ஜீவாவுக்கும் ஒரு கிளாஸ் அடிச்சுக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு ஓட்டை எடுத்துக்கிற யார் அதிகமா எடுத்துக்கணும்ன்ற ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஸ் மாதிரி. ஈகோ கிளாஸ்ன்றதை விட அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் அது இருந்துட்டு தான் இருந்துச்சு. இல்ல எல்லா ஃபங்க்ஷன்லயுமே இந்த ஈகோ ஃபைட் வரும். இப்போ 2 ஜென்ரேஷன் இருக்காங்க அப்படின்னா, இப்போ தகுடனா வந்து போன ஜென்ரேஷனா வச்சுக்கலாம், ஜியோ வந்து இந்த ஜென்ரேஷனா வச்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் வந்தா 2 பேர் ஒப்பீனியன் கேட்பாங்க. பெரிய ஆளு நல்லா துடிப்பா இருக்க ஒரு பையன், ஜீவா துடிப்பா இருக்க பையனாகவும் அண்ணாவை வந்து போன தலைமுறை மாதிரியும் காட்டியிருந்தா எனக்கே சிங்கா இருக்கும். எல்லாத்துலயுமே நம்ம என்னன்னா தப்புன்னு சொல்ல ஒரு ஆள் இருப்பாங்க, நம்ம ஃபங்க்ஷன் கிடைக்கிறது ஒரு ஆள் இருப்பாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம எல்லா ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கோம். எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அப்படி நடக்கும். எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ரொம்ப ஹாப்பியாகவும் எந்த ஒரு பஞ்சாயத்துமே நகராது. பஞ்சாயத்து பண்றதுனே இருப்பாங்க, பொதுவா பேசுன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு போயிருந்தா ரொம்ப சிங்கா இருக்கும். இது இப்ப இருக்க கனெக்டிவிட்டி விட அப்ப நல்ல கனெக்டிவிட்டி இருந்திருக்கும். நீ சொல்றது எனக்கு புரியுது. இவர் வந்து 2 குடும்பத்துக்கும் பொதுவான ஆளா இருந்தாலே கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்றான். ஆனா அதுக்கு அந்த பாலிடிக்ஸ் தேவையில்லாம கொண்டு வந்துட்டாங்கங்கற மாதிரி. 2 பேரும் ஆனா இது ஃபன். ஜஸ்ட் ஃபன்னியா தான் இருந்துச்சு. என்ன சொல்றது, தலைவர் ஒரு பஞ்சாயத்து தலைவரா வச்சிருக்கிறது ஓகே. அப்போ அவன் ஓட்டுக்காக வேண்டி பண்றான்ற மாதிரியும் காட்டலாம், பாசத்துக்காக பண்றான்னு இல்லைனாலும் நீ ஓட்டுக்காக பண்றான்னு காட்டலாம். ஏன்னா ஜீவா வந்து தம்பிராமையோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு தடவை அவரை வந்து ஒத்துக்க வச்சதுக்கு அப்புறம் 12:30 வந்து 2 மணி நேரம் தள்ளி வைக்க கூடாதான்னு கேட்டதுக்கு அப்புறம் ஜீவா உள்ள போகும்போது சிரிச்சுட்டு சல்யூட் அடிச்சுட்டு போவார். ஸோ அது எந்த மாதிரி எனக்கு என்ன ஃபன் எலமெண்ட் தான் அது. அது வந்து முழுமையா அது வந்து அவர்கிட்ட அந்த இது என்ன சொல்றது டாக்ஸிக்கான ஆளுலாம் இல்லை. அவர் வந்து அந்த ஃபன் எலமெண்ட்டுக்காக எடுத்துட்டு வர்ற அந்த கேரக்டர் ஆர்க்கு வந்து பாலிட்டிஷியன் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறதுல எனக்கு ஓகேன்னு தான் தோணுது. அந்த குறுக்க வர கேரக்டர்ஸ்னா அந்த பின்னாடி உட்காந்து குடிச்சு கொண்டிருக்க கேரக்டர்ஸ், கல்யாண வீடு சாவு வீடுனாலும் 2 இடத்துலயும் அவனால குடிக்க முடியும். அப்போ அவன் வந்து மியூச்சுவல் கேரக்டர், அவன் நல்லவன். அந்த மாதிரியான விஷயங்கள் படத்தை தாண்டின பெரிய ஒரு விஷயம் என்னன்னா கண்ணால் பார்ப்பது பொய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெண்கள் மேல வைக்கக்கூடிய பிம்பம் அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயங்கிறதையும் சொல்லப்படுது. அந்த விஷயம் இப்போ ஊருக்குன்னா அங்க பறக்குதுன்னு ரூரல் ஏரியாஸ்ல இப்போ வரைக்குமே அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குங்க. சொல்லிருக்காங்க நம்ம பக்கத்து வீட்லயும் எதிர் வீட்லயும் நம்ம காலேஜ் ஸ்கூல்ஸ் நீ வேலை பார்க்குற இடம் எங்க போனாலும் இதை நீ பார்க்கலாம். ரூமர்ஸ் ஒரு பொண்ணு வந்து ஒரு நம்ம ஆக்சுவலாவே இப்படிதான் அது பரவும். ஒரு நீங்க என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கும், அவன் என்னமோ ஒன்று சொல்லுவான், அது எப்படியோ போய் வெடிக்கும். அந்த கல்லு வெடி வைக்கிறவன் கையெறி குண்டு வீசுற மாதிரி தான் ஊர்ல வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சாதாரண கிராமத்துக்கு நம்ம போய் ஒரு 10 நாள் 15 நாள் இருந்தோம்னா போதும். அதுல வந்து ஒரு பொண்ணு மாடியில வந்து ஒரு மணி நேரம் ஃபோன் பேசினா போதும். நான் கீழே இறங்கி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கீழே இறங்கி போனோம்னா அது அந்த டாபிக் போயிட்டு இருக்கும், அந்த பொண்ணை பத்தின டாபிக். அது ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசுறது அந்த மாதிரியான அப்படியே அப்படித்தான். இந்த வார்த்தை வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க.
வளவளன்னு பேசுற பொண்ணு கூட நம்பிடலாம், பேசாம இருக்க பொண்ணு அவனுக்குனியா பேசுறாலும் இருக்கிற- குத்தம், அது பேசாட்டி குத்தம். அது ஒரு விஷயமா இருந்துச்சு. ஊருக்கு 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்றாங்களே, அது எனக்கு பொதுவாகவே வந்து இந்த பிம்பம் திணிக்கப்படுதல் வந்து இதுல நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்களா. அந்த பொண்ணோட ஷாட், அந்த ட்ரீமி எஃபெக்டான அந்த கிணத்துல அந்த வந்து மேல ஏறி அந்த அந்த டேங்க்ல பொண்ணோட ஃபேஸ் ரிவீல் பண்ணாம இருந்தது இன்னும் ஏதோ ஒரு அது அது நமக்கு தெரிஞ்ச பொண்ணாவும் அது- இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம அப்படிங்கிற பார்க்கிற மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஒரு பொண்ணு உன்னை சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு தான் அது நடந்துகிட்டு இருக்கிறத காட்டுனால அந்த பொண்ணு யாரும் கரெக்டா எனக்கும் பெட்டரா இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஹேண்ட்லிங், அது நல்லா இருந்துச்சு. யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த பொண்ணு ஃபேஸ் காமிக்கங்கிறப்பயே வந்து அது என்ன சொல்ல வருதுன்னா, உன் பக்கத்துல இருக்கவங்களா இருக்கலாம், உன் கூட டெய்லி பேசுறவங்களா இருக்கலாம், ஒரு ரூமர்னால இறந்து போகணுமாங்கிறது தான் அது. அது வந்து ஹீரோயின் வச்சு ஹேண்டில் பண்ணதுமே இன்னும் பிடிச்சிருந்துச்சு. ஒரு பொண்ணுக்கு தான் இன்னொரு பொண்ணை பத்தி தெரியுங்கிறத வந்து ஈஸியா சொல்லிட முடியாது. அதை வந்து இந்த படத்துல இன்னுமே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்களோ, நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியாது எப்பயுமே மென்ஸ்னால. இவங்க ஜீவாவுக்கும் ஒரு ஜென்சனுக்கும் வந்து ஒரு ஒத்துமை வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர், அவங்க பொலிட்டிஷியன்ங்கிறத காட்டிட்டே தான் இருந்தாங்க. டைரக்டர் வந்து எப்படி நம்ம கிட்ட போர்ட்ரே பண்றாங்கறது பொறுத்த மாறிச்சு அவங்க கேரக்டர். ரெண்டு பேர் பண்ண விஷயம் ஒண்ணுதான், ஓட்டுக்காக பண்றதுதான் ரெண்டுமே. ஆனா அவரு காட்டியிருந்தது எப்படின்னா ஜீவா வந்து கொஞ்சம் அப்படியே தாஜா பண்ற மாதிரி இருந்துச்சு. அதே இவர் வந்து கொஞ்சம் டார்க் டோன்ல கட்டியிருந்தது. என்ன சொல்ற? அண்ட் இவங்க கலர் டிஃபரன்ஸ் ட்ரெஸ்ல நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவர் பிளாக் ஷர்ட்டே போட்டுருப்பாரு, அதே ஜீவாக்கு ஒயிட் அண்ட் அவர் டாக்டர் இருந்தாரு, இவரு ஒயிட்ல அதே இருந்தாரு. மாதிரி இளவரசு சாரும் வந்து தம்பி ரமேஷ் சார் கேரக்டர் வந்து இவங்க 2 பேருமே கிரே ஷேட் தான். என்னன்னா முழுமையான குழப்பத்தோட கிரே ஷேடுங்கிறது வந்து கேரக்டர், கிரே ஷேடுங்கிறது வந்து கேரக்டர். எடிட்டர் தூக்கிடுங்க. ஸோ அந்த மாதிரி கிரே ஷேடை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வந்து இளவரசி சார் மேலே ஒரு பெரிய இது இருந்துச்சு எனக்கு, இவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்குமோன்ற ஒரு பச்சை இருந்துச்சு. ஆனால் அது இந்த பக்கமும் இறங்குச்சு, இந்த பக்கமும் இறங்குச்சு. தம்பி ரமேஷ் சார் அவர் சைடு இறங்குச்சு, அது இளவரசி சார் சைடும் ஒரு பக்கம் இறங்குச்சு. ஏன்னா அவரோட திணிப்பு எனக்கு வந்து பொண்ணா கல்யாண பொண்ணா பண்ணியிருந்த அவங்களோட மேல இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரியான இது இருந்துச்சு. அது அவர் கேரக்டர் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு, அந்த திணிப்புங்கிறது இருந்துச்சு. அவருக்கு அவங்க பொண்ணு மற்ற சுத்தி இருக்கவங்க தான் முக்கியம், ஈகோ, அவர் ஈகோ தான் முக்கியங்கிறத நல்லா காட்டி. இன்னொன்னு, அது இளவரசி சார் நினைச்சிருந்தா அதை சொன்ன மாதிரி கல்யாணத்தை தள்ளி வச்சிருக்க முடியும் ஒரு இறப்புனால. இல்ல இவர் நினைக்க ஆனா நினைக்க முடியாது. இளவரசி சார் சைடு வந்து எனக்கு ஒரு இது இருந்துச்சு. இன்னும் நோட் பண்ணீங்கன்னா வந்து ஏன் இது வந்து இவ்வளோ 2 பேருக்கு கிரே ஷேடுன்னா, இப்போ இளவரசி சாரும் வந்து தம்பி ரமேஷ் சார் வந்து தனித்தனியானவங்க இல்ல, உள்ள ஒரு போட்டோல வந்து 2 பேரும் கன் வச்சுக்கிட்டு முயல் பிடிச்சிட்டு இருக்கு. அது எவ்வளவு பெரிய பாண்ட் இருந்திருக்கு அவங்களுக்குள்ள, அந்த பொண்ணு இறக்குற வரைக்குமான பாண்ட் எவ்வளவு பெருசா இருந்திருக்குன்றத நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க. அந்த பாண்ட் பிரேக் ஆனது அந்த கண்ணாடி உடைஞ்சு அந்த போட்டோவை சுற்றுவாங்க. அது வந்து பிரேக் ஆனதுக்கு முன்னாடியே வந்து என்ன இருந்துச்சுன்னா, 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரியான என்ன சொல்றது, இவங்க 2 பேருமே கெட்டவங்க தானோ, கிரே ஷேட்ல ஒரு கேரக்டர் தானோன்றது. ஏன்னா பெரிய பாண்ட் இருக்கு இவங்களுக்கு, அவங்க பொண்ணு இறக்குற வரைக்கும் பெரிய பாண்ட் இருக்கு. ஆனா 2 பேருமே விட்டு கொடுத்துக்காம, இப்ப அவர் அப்பா இறந்தனுமே வந்து ஒரு எவ்வளவு பெரிய பழக்கம் இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து சண்டையில இருந்தாலுமே, பக்கத்து வீட்டு சண்டை வந்து எத்தனை பேர் பார்த்திருப்போம், நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா பக்கத்து வீட்டுல வந்து அவங்க அப்பா இறந்த என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவோ இல்ல என்னோட சொந்தக்காரன் அப்பாவோ இறந்துட்டாங்கன்ற பட்சத்துல அதை நான் நடத்தியே ஆகணுமா, நான் அவங்க கலந்துக்க முடியும், அந்த துக்கத்துல கலந்துக்க முடியலன்னு நான் சந்தோஷப்படணுமா இந்த கல்யாணம் நடத்தின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இளவரசி சார், கேள்விங்கிறத விட கேள்வியை கேட்க முடியாது வந்து ஸ்கிரீன் பிளே மெத்தட். ஆனா அந்த அளவுக்கு வந்து இளவரசி சார் வந்து அந்த கேரக்டர் கிரே ஷேடா கொடுத்துருந்தாங்க, கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருக்குமே சீரியஸ் வந்துருச்சுல, அந்த சீரியஸ்னஸ் எப்படி கொண்டு போய் முடிக்கிறாங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதை ஒருவேளை சாட்டிஸ்ஃபைடா எண்ட் பண்ணியிருந்தா படம் பெட்டரா இருந்திருக்குமே எனக்கு ஒரு தாட்டு. எல்லாத்துக்குமே அந்த சீரியஸ்னஸ் வந்துருச்சு, இடையிலயோ இல்ல மிட்லயோ 2 பேருமே கிளாஸ் ஆறப்ப ஒரு சீரியஸ்னஸ் வந்துருச்சு. இது எங்கடா கொண்டு போய் முடியுங்கிற ஒரு இது வந்துருச்சு. அது எனக்கு கேள்விக்குறியாவே இருக்கு, எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த ஒரு முடியல, ஒரு சரியான எண்டிங் இல்லையோங்கிறது எனக்கு மனசுல ஊத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நல்ல எண்டிங் இருந்திருந்தா படம் சூப்பராகவே இருந்திருக்கலாம். உனக்கு சீரியஸ்னஸ் வந்துச்சுல மிட் ஆஃப் த மூவில, எங்கடா இது போய் முடிய போகுதுங்க ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சுல. எனக்கு ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போதே ஏழரை கூட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான திங்ஸ் வர ஆரம்பிச்சது. ஏன்னா மேக்ஸிமம் படத்துக்கு போகும்போது படத்தை புஷ் பண்ணுற விஷயங்கள் தான் இருக்கணும்.
ஆனால் இப்போ இருக்கிறது எந்த மாதிரி இருக்குன்னா இவனுக்கு ஓகே ஏதாவது ஒன்று நடக்கலையா அவனுக்கு ஒரு பிரச்சனை தூக்கி போடு. நம்ம ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ சரி காலைல அங்கே போகலான்னு போவோம், வெளியில் ஏதாவது ஆயிரும். அந்த மாதிரியான திங்ஸை வச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து ட்ராமடைஸ் தான் பண்ணதே தவிர சுவாரஸ்யமாக்குறது இல்லை. ஓகே ஹைப்பை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி டப்புன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்தான். கொடுத்தா மாதிரி எனக்கு ஹைப்பை எல்லாரும் என்னடா சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு படம் ஃபுல்லாக ட்ராமா. அவன் என்னடா பண்ண போகிறான்ற மாதிரியான ட்ராமா இருந்துச்சு. அவன் ஷூவில் இருந்து பாரு உனக்கெல்லாம் டாராயிரும். ஆனால் எல்லாரும் சிரிக்கிறாங்க என் கூட வந்தவங்கலாம், என்னடா சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மேபி அது இந்த ஏஜ் ஏஜை பத்தி உன்னை கேட்டேன். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் படத்தை இப்போ இருக்கிற அந்த பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறது தான் என்ன பண்ணுவோமோ. அதனால நீங்க அந்த ஒரு பயத்துல இருந்திருப்பீங்க, பதட்டத்துல. ஆனா இதுல ஒரு விஷயம் நீங்க சொன்னது ஒத்துக்கிறதுன்னா கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். அவங்க நல்லா எப்படி சொல்றது, தோசைக்கல்ல தண்ணி ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு. சுமூகமா முடிக்கணும் சொல்ல வரல, இந்த கிளைமேக்ஸ் செட் ஆகல படத்துக்கு. தேவையில்லாத அந்த கிளாஸ் ரொம்ப நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு கிளைமேக்ஸ்க்கு அந்த டைமை கொடுத்துருக்கலாங்கிறது தான் சொல்றேன். டைம் இல்ல, இந்த டைம் இல்லாட்டியுமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு கிளைமேக்ஸ் எனக்கு இல்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் சொல்லணும்னா அம்பிகாபதி படம் பாக்குறப்பலாம் நான் நினைச்சேன்னா என்னடா இவ்வளவு மொக்கையா இருக்கு படம், பாயிண்ட் மாத்தி விட்டுருக்கு. சூப்பர் படம் வேற லெவல் படம்ன்ற மாதிரி கொண்டு போயிருது. அந்த மாதிரி இதுல ஒரு மேஜிக் நடக்கல. எல்லா படத்துலயும் மேஜிக் நடக்கணும்னு அவசியமா நடக்கணும் இல்ல, இந்த படம் செட் ஆகல. கிளைமேக்ஸ் ஆல்டர்னேட் கிளைமேக்ஸ் வச்சிருக்கலாம், ஆல்டர் கிளைமேக்ஸ் வச்சிருக்கலாம். கனெக்ட் ஆகல. உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? அதான் நான் கேக்குறேன், உங்களுக்குலாம் கனெக்ட் ஆச்சா கிளைமேக்ஸ்? என்ன சொல்றது, படம் ஆரம்பத்துல இருந்த பேஸுக்கு மிடில் இருந்த பேஸுக்கு எண்ட்ல இருந்த பேஸு சேம் தான் அப்படின்றப்போ எனக்கு ஆர்க்கு டவுன் ஆகுது. கனெக்ட் அன்கனெக்ட்ன்றதை தாண்டி என்ன சொல்றது, இப்படி படம் போயிட்டு இருக்கும்போது இப்படிதான் முடியும்ன்றது நார்மல் தான். என்ன சொல்றது, இப்படி டவுன் ஆச்சு. எனக்கு ஸ்டேபிளா ஒரே கோடு பிரச்சனையில ஆரம்பிச்சு அந்த எண்ட்ல போய் முடிக்கிறது வந்து இப்படிதான் இருந்துச்சு. என்ன சொல்றது, ஓகே இப்ப நல்லது நடந்துரும்ன்ற ஃபீல் இடையில கூட வரல. எனக்கு கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸாம் ஹால் எழுதுறப்ப அந்த கடைசி 5 மினிட்ஸ்ங்கிறப்ப கிட்ட எழுதி விடுவோம்ல, அதே ஃபீல் தான் எனக்கு கிளைமேக்ஸ்ல இருந்துச்சு. அது ஒத்துக்கலாம். அந்த கடைசி ஏன்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச அந்த டேங்க்ல விழுந்தோனே திடீர்னு பார்த்தா அப்படி இப்படின்னு வந்து முடிச்சு ஆவணுங்கிறப்ப இப்படிக்கு அப்படிட்டு டக்குனு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. மாப்பிள்ளை பாக்குற சினாரியோக்கு வந்துட்டாங்க டக்குனு. குறுக்க ஒன் சைட் லவர் அப்படின்னு ஒருத்தன் வச்சுட்டாங்க. அப்போது விரட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு சீனு அப்படின்றப்போ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். யாராவது அப்படி விரட்டிட்டு போவாங்களா அப்படின்னு. ஆனால் ஒரு கமர்ஷியலில் வைக்கலாம், ஒரு ஃபன்னியான ஸ்டோரியில் வைக்கலாம், அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது ரொம்ப டென்ஷனாக இல்லை. என்ன சொல்கிறது, பார்த்தோன்னே இதெல்லாம் நடக்க மாட்டான்ற பச்சையாக தெரியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. அது ஓகேவாக தான் இருந்துச்சு. இவன் சொல்ற மாதிரி பார்த்தா படம் ஃபுல்லா எடுத்துட்டு வந்த விதம் உண்மையிலே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் வந்து நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பிளேட்ல நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரே ஒரு இதுல நம்ம சொல்ற மாதிரி ஒரே ஆர்க் லைன்லயே பார்த்து பழகிட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது படத்தோட கிளைமேக்ஸ் எடுத்துட்டு வந்த விஷயத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணலையோ, ஜஸ்டிஃபை பண்ணலன்றத விட அந்த பிரச்சனையை இவ்வளவு இதா முடிக்க முடியுமா ஒரு டேங்க் விழுந்ததுல அப்படின்ற மாதிரியான கிளைமேக்ஸ் எங்கே இருந்துச்சுன்னா, அந்த ஹீரோயின் பொண்ணுகிட்ட வந்து ஜீவா சொல்லுவார், இந்த மாதிரி இங்கே இருக்காத, இங்கே வராத, இப்படி ஒரு ஊர் இருக்குன்னு சொல்லாதன்னு. எனக்கு என்னமோ ஆன்சர் அதுதானு தோணுது. ஏன்னா நீ மாற்ற முடியாது, இவங்களை மாற்ற முடியாது, திருத்த முடியாது. நீ என்ன பண்ண முடியும், ஒருத்தனை மாற்றலாம். அந்த ஊரில் இருக்க அந்த அந்த கிழவ வர்றான், அவங்க சித்தப்பாக்கள் வர்றாங்க, சித்தப்பாலாம் எங்க இருந்து ஆளை இறக்குறாங்க, சித்தப்பாக்கள் கல்குவாரியில் கல்லுடைத்து கொண்டிருக்கிற நபர்கள் அவங்க இருக்காங்க. அப்புறம் அந்த குடிக்காரங்க இருக்காங்க, அப்புறம் அந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க. நீ இடத்த மாற்றிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சொல்கிறாரு. மேபி அதுதான் கிளைமேக்ஸ் போல. வீடியோ ஃபுல்லாக நான் அதிகமாக பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா தேட்டர்லேயும் நான் அப்படி தான் இருந்தேன். அந்த மாதிரி தான் இருக்க வச்சு அந்த படம். இதை கட் பண்ணி விட்டுலாம். படம் போய் பாருங்கள், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போகாதீங்க. நார்மலாக ஒரு படம் பார்க்குற மாதிரி போங்க, டைம் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். வந்துடக்கூடிய ஒரு படம் தான், ரொம்ப மொக்கல்ல. டைம் முடிய போகல. எவ்வளோ நேரம் இருக்கு? முடிச்சு விட்டுருக்கேன். 3 நிமிஷமா? பஞ்சாயத்தே பிடிச்சிங்க வந்துருச்சு. தூங்கிட்டாங்க சொல்றா. படம் நல்லா இருந்துச்சு. どうもありがとうございました。